அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த ஆனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசியில சஞ்சாரம் செய்யறார். செவ்வாய் பகவான் மாத முற்பகுதியில மேஷ ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். வரும் ஆனி 28ஆம் தேதி, ஆங்கிலத்துல ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபமனைக்கு பெயர்ச்சியாக இருக்கார். புதன் மிதுன ராசியில மாத முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். ஆனி 15ஆம் தேதி, அதாவது ஜூன் 29ஆம் தேதி அன்னைக்கு கடக ராசியில பெயர்ச்சியாக இருக்கார். குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் மாத முற்பகுதியில மிதுன ராசியிலையும் ஆனி 23ஆம் தேதி, அதாவது ஜூலை 7ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார். சனி பகவான் கும்பமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். ஆனி 16ஆம் தேதி, அதாவது ஜூன் 30ஆம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைய இருக்கார். ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னி ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள், சதயம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கும்பராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியா சனி பகவான் இருக்கும் காரணத்தினாலேயோ என்னமோ ஸ்தானத்துல இருந்து எந்தெந்த விஷயத்த கண்டிக்க முடியுமோ, எந்தெந்த விஷயத்துல நம்ம மனசுல இருக்கக்கூடிய சில எண்ணங்களை மாற்ற முடியுமோ அவ்வளவு மாற்றக்கூடிய வல்லமை இந்த சனி பகவானுக்கு உண்டு. அதே நேரத்துல தன குடும்ப வாக்கு ஸ்தானமான 2ஆம் பாவகத்துல ராகு இருக்கார். நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா அது படி நடந்துக்கணும், நம்ம சொன்னதை செய்யணும், சொன்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு போராடுவோம். ஆசைப்பட்ட விஷயம் நடக்கணும்னு ஏக்கப்படுறோம். உண்மையும் நேர்மையும் நம்ம கிட்ட இருந்து நம்ம கரெக்டா நடந்துகிட்டாலுமே நம்ம மேல ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசும்போது மனசு வலிக்கும். காரணம் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தான். அதாவது நமக்கு தெரிஞ்ச தொழில், நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தா கூட அதுல தடை தாமதம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு பார்த்தா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண விடாத அளவுக்கு பிரச்சனை வருது. கோவிலுக்கு போகலான்னா போக முடியாத அளவுக்கு பிரச்சனை. எதை எப்படி செய்யறது, எது நல்லது, எது கெட்டது, எது சிரமம் அப்படின்னு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை. அதுக்கு காரணம் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்துல. எந்த விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் அதுல ஒரு தடை. இதுக்கெல்லாம் காரணம் கேது பகவான். இப்படி இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கிரகங்கள் பலமா இருக்காங்க. முதல் கிரகம் புதன், சுக்கிரன், இவங்க இருவரும் உங்களுக்கு சாதகமா இருக்காங்க. அதே மாதிரி செவ்வாய் குரு பகவானோட சேர்க்கை பெற போறார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதம் முற்பகுதி உங்களுக்கு ரொம்ப நல்லா போகும். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி போதுன்னு நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். இந்த ஜென்ம சனி உங்களுக்கு நடந்தாலுமே குரு பகவான் உங்களுக்கு நிச்சயமா லாபகரமா இருப்பார். ஏன்னா உங்க சுகஸ்தானத்துல குரு இருக்கார். சுகபோக தாயார் ஸ்தானம், வாழ்க்கையில சுகம் போகம், அதே மாதிரி தாய்க்கும் உங்களுக்கும் உண்டான உறவுகள் அதிகமா கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். மனசுல என்ன ஆசைப்படுறோமோ, என்ன எண்ணங்கள் இருக்கோ, என்ன தேவைகள் இருக்கோ அது ஒவ்வொன்றும் இந்த காலகட்டத்துல குரு பகவானால உங்களுக்கு சாதகமா நடக்கும். குறித்த நேரத்துல நடக்கும். எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பா ஏற்படும். நீங்க ஒரு பிசினஸ் பீப்புளா இருக்கீங்க, உங்க ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயி மாறிக்கிட்டே இருக்காங்க. நீங்க சொல்லி கொடுத்து மீள முடியல. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா படிச்ச படிப்பு மறந்து போயிருக்கு. எக்ஸாம்ஸ் போறதும் சரி, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் சரி, மனசுல சில வேதனைகள், வலிகள், சில ஏமாற்றங்கள், சில துக்கங்கள், சில அசிங்கங்கள், சில அவமானங்களை சந்திச்சுக்கிட்டு வாழ்க்கையே எதுக்கு வாழறோம் அப்படிங்கிற ஒரு மனசுல என்ன ஓட்டமும் வருத்தமும் ஒரு சிலருக்கு வந்திருக்கும். உங்க நீண்ட கால நட்பு உங்க மனசை ரொம்ப கிழிச்சு காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி உங்களுக்கு வேதனை அதிகமா கொடுத்திருக்கும். உங்க எண்ணமும் செயலும் உங்களுக்கு இருவேறு விதமான தோல்விகளை கொடுத்திருக்கும். ஆனா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தான் உண்மை. வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துல
விஷயங்கள்லையும் தோல்வின்னு வந்துடுச்சுன்னா வெற்றியை நோக்கி மூவ் பண்ண மாட்டாங்க. ஆனா கும்பராசி அன்பர்கள் வெற்றியை நோக்கி மூவ் பண்றதுக்கு காரணமே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியா புதன் இருக்கார். அந்த புதன் இப்போ சொந்த வீட்டுல இருக்கார். சோ உங்களால எந்த அளவுக்கு வேணா டிராவல் பண்ண முடியும். உங்க சுகஸ்தானாதிபதி சுக்கிர பகவான், உங்க பாக்கியாதிபதி சுக்கிர பகவான் பலமா இருக்கார். அதனால உங்க மனசுல இருக்க ஆசை, தேவை எல்லாமே ரொம்ப கிளியரா கரெக்டா இந்த காலகட்டத்தில் நடக்கும். மனசுல பட்ட சில விஷயங்களை ஓப்பனா போய் பேசிடுவீங்க, அதுபடியே நடக்கும். அதுபடியே சில செயல்களும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் குழப்பம் அதிகமா ஏற்படலாம். அந்த குழப்பம் அதிகமா ஏற்பட்டாலுமே அதன் முடிவு உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும்ங்கிறது தான் உண்மை. படிப்பில் மாணவர்களுக்கு சற்று கவனம் கூடுதலா தேவை. வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும். திருமண வாழ்க்கை கண்டிப்பா ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதுவும் வேலையில பர்மனன்ட் கொடுக்கும். அரசு சார்ந்த அனுகூலங்கள் இருக்கும். அரசு சார்ந்த தொடர்புகளை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம்ங்கிறது குரு பலன் இருக்கா இல்லையா? இந்த குரு பலன் இல்லாத போது ஜென்ம சனியில கல்யாணம் பண்ணலாமாங்கிற பல கேள்விகள் மனசுல ஒரு சில கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதையெல்லாம் நீங்க எடுத்து வச்சுட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ திருமணம் செய்யறதுக்கான அமைப்பும் காலகட்டமும் ரொம்ப சாதகமா இருக்கு. இதுக்கு காரணம் சுக்கிரன் நல்லா இருக்கார். அதே மாதிரி மனசுக்கு பிடிச்சவங்க, ஆசைப்பட்டவங்க, ஏன் நம்ம எதிர்பார்த்த நபர்களோட திருமணம் செய்யறதுக்கு ஒரு சரியான காலகட்டம் இது. கும்பராசின்னா தவிழ்ந்து கிடைக்கக்கூடிய ராசி இல்லை, தலை நிமிர்ந்து அடுத்தவங்க கிட்ட பேசக்கூடிய ராசி. நவக்கிரக வழிபாடு செஞ்சு பாருங்க. இந்த காலகட்டத்துல மாற்றம் 100% நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும். கும்பராசி அன்பர்கள் திருமணம் பண்ணும்போது கடகராசி அன்பர்களை விட்டுருங்க. அதே மாதிரி கன்னிராசியும் உங்களுக்கு வேண்டாம். இதுக்கெல்லாம் அனுபவ ரீதியாகவும் ஒரு காரணம் உண்டு. அதே மாதிரி இந்த மாதத்துல பொருளாதார பலம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். பொருளாதார வளர்ச்சி இருக்கும். அதே நேரத்துல புதிய பிசினஸ் பண்றதுக்கும் புதிய வீடு கட்டுறதுக்கும் உங்க எண்ணங்கள் செயல்கள் ஈடேறக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா இருக்கும். எந்த இடத்துல நமக்கு தடங்கள் வரும், எந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு தெளிவா செயல்பட்டா வெற்றி 100% உங்களுக்கு இந்த மாதத்துல உண்டு. உங்க சிந்தனை செயல்களை தாண்டி உங்களுடைய பயணம் நெடுந்தூரம் இருந்தாலும் அதில் மகிழ்ச்சி ஏற்படும். எந்த ஒரு நபரை பார்த்தும் பயப்படாதீங்க. எந்த ஒரு நபர்கிட்டையும் பொய் சொல்லாதீங்க. எந்த ஒரு நபர்கிட்டையும் உங்களுடைய உண்மைகளை, உங்களை பற்றிய பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் போராடி வெற்றி பெறுவதற்கான மாதம் இது. கர்மா இருக்கு, நான் கஷ்டப்படுவேன், எனக்கு விதி இதுதான், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்காதீங்க. நீங்க முயற்சி செஞ்சு வெற்றி பெறுவதற்கான காலகட்டம், சூழ்நிலை இப்போ நல்லாவே இருக்கு. வெளிநாட்டு வாழ்க்கையா இருக்கட்டும், உங்க பர்சனல் விஷயமா இருக்கட்டும், ஒரு விஷயத்த எடுத்து செய்யறதுக்கான அமைப்பு இருக்கு அப்படின்னா எடுத்து செய்யுங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி, ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கிரியேட்டிவிட்டி இருக்கு, கலைத்திறமை அதிகமா இருக்கு, பேச்சு திறமை இருக்கு, சினிமா துறை, கலைத்துறை, மருத்துவத்துறை, மின்சாரத்துறை, ஒரு அழகு சாதனத்துறை, இந்த மாதிரி எந்த ஃபீல்டில் நீங்க இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்குன்னு யாருக்கும் தோணாத ஒரு புது விஷயம் தோணுது, ஒரு கிரியேட்டராக இருக்கீங்க, ஒரு ஜோதிடராக இருக்கீங்க, ஒரு பேச்சாளர், இப்படி என்ன மாதிரி ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் தனித்திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய மாதம் இந்த ஆனி மாதம். ஆனால் போராடுங்க. மாத துவக்கத்தில் ஏமாற்றம் சின்ன சின்னதாக வந்தால் கூட கவலைப்படாதீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவானா கூட யோசிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க, நிச்சயம் வெற்றி கிடைக்கும். 5, 7, 9 இந்த எண்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கும். திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கும். விநாயக பெருமான் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மனசுல எப்பயாவது ஒரு பயம் இருக்கும், ஒரு நெருடல் இருக்கும், கோழைத்தனம், இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் கொடுக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க. இந்த நேரத்துல விநாயக பெருமான், அரச மரத்து அடி விநாயக பெருமான் அல்லது ஆலமரத்தடி விநாயக பெருமான், ஏதோ ஒரு விநாயக பெருமானை வணங்கி பாருங்க. சூரத்தேங்காய் உடைத்து அருகம்புல் சாற்றி வணங்கி பாருங்க. மனசுல இருக்கும் பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, நிச்சயமா தீரும். கும்பராசி அன்பர்கள், ஜூன் 24ஆம் தேதி, இது ஒரு முக்கியமான தேதி, பூத்திருநாள்னு சொல்வாங்க. இந்த தினத்துல உங்க வீட்டுல இருக்க அல்லது வெளியிடங்கள்ல, பணியிடங்கள்ல எங்கேயாவது இருக்க பெண்களுக்கு பூ வாங்கி கொடுங்க. உங்க வீட்டுல உடன் பிறந்தவர்களோ, தாயோ, உங்க மனைவியோ, உங்க குழந்தைகளோ யாரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பூ வாங்கி கொடுங்க.
இல்ல கோவில்ல அம்பிகைக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, யாராவது ஒரு பெண்ணுக்கு பூ வாங்கி கொடுங்க. நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, யாராவது பெண்ணுக்கு பூ வாங்கி கொடுக்கறதுனால உங்க ஆயுள் பலம் கூடும். உங்க வீட்ல இருக்கவங்களுடைய ஆயுள் பலமும் கூடும். கும்பராசி அன்பர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த பரிகாரமாவே இந்த மாதத்துல இருக்கு. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.